ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு அஷின் விலாக்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைங்க. ஸோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் குமராபாளையத்துலேருந்து இப்போது அந்தியூர் பக்கத்தில் இருக்க கொம்புத்தி மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். காவிரி ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஆனால் அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குங்க. தக்ஷித் இவ்வளோ தண்ணியை இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. நாங்கள் இப்போது காடையம்பட்டியிலேருந்து அந்தியூர் போகிற ரூட்டில் தாங்க போயிட்டு இருக்கோம். போகிற வழி எல்லாம் பசுமையாக இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தங்கத்துக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துருச்சு, அதனால தான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த கோயில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில். ஏன்னா இந்த கோயிலில் தாங்க எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட்டு 2.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. தக்ஷித்துக்கு துலாபாரம் இங்கே தாங்க போட்டோம். எனக்கு டெலிவரி நல்லபடியாக ஆகணும்னு அம்மா சாமிக்கிட்ட வேண்டியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டெலிவரி நல்லபடியாக ஆச்சு. இந்த கோயிலுக்கு வந்து சாமிக்கிட்ட என்ன வேண்டினாலும் நிறைவேறுங்க. அதனால தாங்க நிறைய பேர் வெளியூரில் இருந்தெல்லாம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பூஜைக்கு கலந்துக்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால், சாமிக்கிட்ட வந்து பூ போட்டு கேட்பாங்க. அதுக்கு பேர் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்கு கேட்குறேன்னு சொல்லுவாங்க. என்ன நல்ல விஷயம் தொடங்கினாலும் வாக்கை வச்சு சாமி உத்தரவோடு தொடங்கினா அது நல்லபடியாக நீடிக்கும்னு இங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க. நாம் இப்போது கோயிலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைங்க, அதனால தாங்க கோயிலில் கூட்டமாக இருக்குது. தக்ஷித் பார்த்திங்கன்னா இது 2வது தடவை வராங்க கோயிலுக்கு. 5 months அப்போது வந்தார். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ தான் வந்திருக்காரு. துலாபாரம் நாங்கள் எடைக்கு எடை காயின் தாங்க போட்டோம். ஒரு சிலர் வாழைப்பழம் போடுவாங்க பாருங்கள். இன்றைக்கி கூட யாரோ துலாபாரம் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் போடும்போது ஓல்டாக இருந்தது அந்த தராசு. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டாங்க போல். தக்ஷித்துக்கு மாடுனா ரொம்ப பிடிக்குங்க. டெய்லி அவங்க தாத்தா கூட போய் மாடை பார்த்துட்டு வருவார். கோயிலில் கண்ணுக்குட்டியை பார்த்ததும் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதை கொஞ்சம் தொட்டு பார்க்கணுன்னு ஆசை. ஸோ கொஞ்சம் பயத்தோடையே தொட்டு பார்த்துட்டு இருந்தார். அந்த கண்ணுக்குட்டி பாருங்கள், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. அது இப்போ தான் கண்ணு போட்டிருக்கோம் போல் மாடு. அது உடனே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து சீம்பாலில் கொண்டு வந்து சாமிக்கு கொடுத்துட்டு ஒரு பூஜை போட்டுட்டு போகலான்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னா கோயிலில். தக்ஷிதானா செம சேட்டங்க. குருவியை துரத்தி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தார். சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் சுற்றி வந்தாச்சுங்க. சரி கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆனாலும் தக்ஷித் வந்து நான் தனியாக தான் உட்காருவேம்மா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி உட்காந்துக்கிட்டாங்க. கையில் ஒரு பூ வேறு எடுத்துகிட்டு ஒரே சந்தோஷங்க அவருக்கு. அவரோட சிரிப்புக்கு எதுவுமே ஈடு இல்லைங்க. இன்றைக்கி கோயிலில் விசேஷம் போலங்க, அதனால் அன்னதானம் போட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். ஆனால் தக்ஷித்துக்கு தாங்க கோயிலை விட்டு வரவே மனசே இல்லைங்க. கோயிலை விட்டு வெளியே வந்தால் பெரிய ஆலமரம் வந்து மண்ணில் விழுந்து அது மரமாகி இருந்ததுங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எனக்கு. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி மாதிரி தக்ஷித் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாருங்க. குழந்தைங்க எல்லாருமே இப்படி தாங்க, வெளியே வந்தால் ரொம்ப புஷி ஆயிடுவாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலேருந்து. திரும்பவும் நாங்கள் பாலத்தை தாண்டி தாங்க எங்கள் வீட்டுக்கு போகணும். நாங்கள் போகும்போது இருந்த நீர்மட்டத்தை விட திரும்பி வரும்போது நீர்மட்டம் அதிகமாகிருச்சுங்க. ஆற்றுல மீன் பிடிக்க போகிறேன், குளிக்க போகிறேன்னு யாரும் இப்போதைக்கு போயிடாதீங்க. சேஃபாக இருங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.